டிசிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம், கீர்த்திவாசன் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம்னா, அவர் ஏஐக்கு ஏற்ற மாதிரி கம்பெனியை ரீஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். கம்பெனியை ரீஆர்கனைஸ் பண்ணுறோன்னா எல்லாத்தையும் தான் அக்காமடேட் பண்ணணும், எல்லா எம்ப்ளாயிஸும் அக்காமடேட் பண்ணணும். அங்கே இவங்க லே ஆஃப் பண்ணுற எம்ப்ளாயிஸ்லாம் C3A C3B கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ கிட்ட வரைக்கும் அவங்களுக்கு 15 to 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 15 to 20 இயர்ஸ் வந்துட்டு அவங்க கம்பெனியில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க கம்பெனிக்காகவே உட்காந்து உழைச்சிருக்காங்க. அவ்வளோ உழைச்சதுக்கப்புறம் நான் ரீஆர்கனைஸ் பண்ணுறேன்னா இவங்கள அவங்க உள்ளே எடுத்துருந்துருக்கணும், உள்ளே எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்த்துருந்துருக்கணும், இல்லை கம்பெனிக்கு இவங்க எப்படி அலைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருந்துருக்கணும். அப்படி பார்க்கல. ஏன் பார்க்கல அப்படின்னா, இவங்க C3A C3B வாங்குற சேலரியை வந்துட்டு இவங்க ஒரு 4-5 ஃப்ரெஷரை ரெக்ரூட் பண்ணிடலாம். 4-5 ஃப்ரெஷரை வச்சுட்டு அதே வேலையை அதே சிங்கிள் ஆள் வச்சு பார்க்க முடியும் அப்படின்றது அவங்க நம்புறாங்க. அதனால தான் அது பண்ணுறப்ப C3 C4 நீங்க மென்ஷன் பண்றது எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் உள்ள ஸ்டாஃப் சொல்றீங்களா? ஆமாம், கிரேடு தான், உள்ள இருக்கிற கிரேடு தான். சரி. ஸோ அவங்களுக்கா பதில் அவங்கள தூக்கிட்டு ஃப்ரெஷராக எடுத்தோம்னா அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கம்மியாகுன்ற அடிப்படையில் அதை பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா? எக்ஸாக்ட்லி. ஓகே. இல்லை, இப்போ ஒரு நிறுவனம் அப்படின்றது முடிவெடுக்கிற அத்தாரிட்டி அந்த நிறுவனம் சார்ந்தது தான். இப்போ வளர்ச்சி இருக்கு, வருமானம் இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனம் அடுத்த கட்ட பயணத்தை தொடர போது அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும். அதில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது தானே வேலை இழப்பு அப்படின்னு நடக்குது அப்படின்ற ஒரு பொதுவான பார்வை இதில் சரியா? அது அப்படி பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக நம்மளுக்கு சட்டங்கள் இருக்குது. சட்டப்படி தான் ஒரு நிர்வாகம் நான் எப்படி செயல்படணும் அப்படின்றது சட்டம் சொல்லுது. நீ உனக்கு கஷ்டகாலம் இருக்குது உனக்கு அப்படின்னா நீ கவர்மெண்ட் கிட்ட ப்ரூவ் பண்ணி எனக்கு கஷ்டகாலம் இருக்குது, என்னால் இத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியல, இந்த பர்டிகுலர் எக்ஸ்பர்டைஸ் இருக்கவங்கள எனக்கு இப்போதைக்கு வேலை கொடுக்க முடியாது, எனக்கே வேலை இல்லை, அப்போ இவங்களை நான் இப்போதைக்கு டெம்பரரியாக லே ஆஃப் பண்ணுறேன். அதான் லே ஆஃப்ங்கிறது டெம்பரரி மீன்ஸ். எனக்கு எப்போ திரும்ப ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியோ திரும்ப வேலையை கொடுக்கறதுக்கான திறனோ வருதோ அப்போது வெளியே போய் நான் ஆள் தேட மாட்டேன், முதல்ல இவங்கள தான் ரெக்ரூட் பண்ணுவேன்றதான் அப்படி தான் சட்டம் ஆப்ரேட் பண்ண சொல்லுது. ஆனால் டிசிஎஸோ இல்லை பல நிறுவனங்களும் இதை ஃபாலோ பண்ணுறதில்ல.